பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து இந்தியன் எக்கனாமியில் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் புரட்சி நடந்திருக்குது இந்தியாவில் இல்லையா, அந்த தொழில் புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் வந்து எல்பிஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதுக்கப்புறம் மேக் இன் இண்டியா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுடைய செக்டர்ஸ், அதோடைய ஸ்கீம்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தரவு, ஒரு டேட்டா வெளியிட்ருக்காங்க. வேலை நேற்று நைட்டு விட்டுருக்கலாம், நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் அந்த டேட்டா வந்திருக்கும். அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து அந்த டேட்டா விட்டுருக்கிறது யார்? ஏஎஸ்ஐ, சரிங்களா? ஸோ நம்முடைய ஒன்றிய அரசுடைய நேரடி இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதலிடம் உள்ளது, 15% வளர்ச்சியில் முதலிடம் உள்ளது. இதில் தொழில்துறை வளர்ச்சியிலங்க, தொழிலக வளர்ச்சியில். இரண்டாவது இடம் இருக்குது, 13% உள்ளது, குஜராத். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் ரூல் இருந்தது பார்த்திங்களா, அப்போது வந்து எக்கனாமி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறோம். இது 1600 1757 யாருடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி நடத்தியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வர்த்தக நிறுவனமாக தான் ஆரம்பத்தில் வந்தாங்க. வர்த்தக நிறுவனம், ட்ரேடிங் கார்ப்பரேஷனாக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பொருட்கள், அதெல்லாம் ப்ரிசியஸ் மெட்டல்ஸ், விலை மதிப்பற்ற உலோகங்கள், இதெல்லாம் வந்து ஜவுளி மற்றும் மசாலா போன்ற இந்திய பொருட்களை வந்து ஒரு முக்கியமான ட்ரேடாக மாற்றினது தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு ட்ரேடாக இல்லை, இந்தியா வந்து ஒரு ட்ரேடிங் சென்டராகவே வைக்கல, இவங்க வந்ததுக்கப்புறம் தான். பிறகு என்ன நடக்குது, 1757 த பேட்டில் ஆஃப் பிளாசி போர் நடந்துருச்சுங்க. நடந்ததுக்கப்புறம் ஸோ ஆஃப்டர் இந்தியன் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன், அங்கேயும் வந்து ஒரு தொழில் புரட்சி பிரிட்டனில் நடந்திருக்குது. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் இந்தியாவை முழுவதுமாக இந்த பிளாசி போருக்கு பிறகு ஆட்சியை பிடித்த இந்த ஆங்கில அரசாங்கம் இங்கேயும் வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் பாலிசிலாம் கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? நிறையா வந்து எக்ஸ்போர்ட்டிங் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்லாம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 19வது நூற்றாண்டு இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டட் ப்ரைமர்லி எ ரா காட்டன் பருத்தி, இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஜூட், சணல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு, பட்டு, ஆயில் சீட்ஸ், வீட், அதுக்கப்புறம் ஹைட்ஸ், ஸ்கின்ஸ், இண்டிகோ, டீ. ஸோ எல்லாமே வந்து இங்கே உற்பத்தி செய்ய மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டு, அதாவது ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாமா இந்தியாவிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ரூயின் ஆஃப் ஆஸ்ட்ரியன்ஸ் அண்டு ஆன்டி கிராஃப்ட்ஸ்மென்ஸ், கைவினைகளின் அழிவு வந்து வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்மயமாக்கப்பட்டதுனால். ஸோ தொழில்மயமாக்கப்பட்டு இந்த கைவினையாளர்கள் உடைய அழிவு காரணம் நிறையா வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மெஷினரி ஸ்பாட் வந்து அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில். யார்? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியா. அவங்க பாருங்கள், ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த டேட்டா வந்து இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, 1750 மேனுஃபேக்சரிங் உற்பத்தியுடைய பங்கு 25% 1750 இருக்குது. 1860 வந்து 8.6, 2% 1, இப்படியே வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. யாருக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் தயாரிப்புகளுக்கு
ஒரு வழி இலவச வர்த்தகத்தை உறுதி செய்தது. அதே மாதிரி இந்திய பொருட்களுக்கான வர்த்தக கட்டுப்பாடுகளும் இந்திய பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தை வந்து கிட்டத்தட்ட மூடப்பட்ட அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் 33%, 2020 வந்து 23%, யுனைடெட் கிங்டமில் வந்து 2% 2020. ஸோ யூஎஸில் வந்து 17%. நார்மலாக வந்து அவங்களுடைய உற்பத்தி கரெக்டாக இருந்துகிட்ருக்குது. சரி, பிரிட்டிஷ் பீரியடில் ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியா வந்துருச்சு 1757 அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மெர்ச்சன்ட் கேபிட்டல் எப்படி மூலதனம் 1757 1813 வரை பார்த்தோம்னா the East India Company was to gain profit by establishing a monopoly trade in the goods with India and the East Indias. அவங்க அதான் முக்கியமான நோக்கம். என்ன நோக்கம்? அவங்க தான் முழுவதுமாக முற்று உரிமையாக வச்சுருந்தாங்க வாணிபத்துக்கு, வேறு யாரையும் வந்து விடவே இல்லை. சரிங்களா? அவங்களுடைய மூலதனம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து 1813 1858 பார்த்தோம்னா அந்த பீரியடில் பிரிட்டிஷ் துணிமணிகள் சந்தையாக இந்தியா விளங்கியது. ஸோ த மார்க்கெட் ஆஃப் பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியா தான். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் இங்கே நிறையா வந்து இப்போ அது எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க பிரிட்டிஷ்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்தியாஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு இங்கிலாந்து அட் லோ ப்ரைஸ் அண்ட் இம்போர்ட்டட் ஃபினிஷ்டு டெக்ஸ்டைல் கமாடிட்டிஸ் டு இந்தியா அட் ஹை ப்ரைஸ். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு குறைவான விலைக்கு அங்கேருந்து வரும்பொழுது அதிகமான விலைக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அதனால் என்னாச்சுங்க, இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். நம்மள்கிட்டே வாங்கி நமக்கே வந்து நீ அதிகமான விலையை விற்கிறியே அப்படின்னு. இந்தியாஸ் த ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் த்ரோ அவுட் ஆஃப் கியர். நம்முடைய இந்தியாவுடைய பாரம்பரியமே கைவினை பொருட்கள் தான். எல்லாரும் அந்த கைவினை பொருட்கள் செய்ய முடியல. எல்லாரும் வேலையை விட்டுட்டு இவங்க கொண்டு வந்த இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி அடிமையாக போகக்கூடிய நிலைமை இந்தியாவுடைய கைவினை பொருட்களுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 19ஆவது நூற்றாண்டு இறுதியெலாம் வந்துருச்சுங்க. என்ன சொல்கிறாங்க, த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல், நிதி மூலதன காலமாக தான் அதிகமாக மூலதனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மூலதனம் போட்டால் தானே நிதி ஏகாதிபத்தியமாக ஆக முடியும். சரிங்களா? நிதி ஏகாதிபத்தியமாக. ஸோ ஃபைனான்ஸ் இம்ப்ரலிசம் அதான் ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அமௌண்ட்டு போடுறாங்களோ அவங்க ஏகாதிபத்தியமாக மாறிடுறாங்க. பிரிட்டன் decided to make massive investment in the various fields: rail, road, postal system, irrigation, European banking system, limited field of education, etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங்கு, நம்மளுக்கு படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். அந்த கொள்ளை அடித்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருப்பு பாதை கட்டினாங்க, சாலை வசதிகள் செஞ்சாங்க, அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி, இது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக செஞ்சாங்க. பட் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலேருந்து நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் தொழில் கொள்கை எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி இஸ் எ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் செட் பை தி கவர்மெண்ட் டு எவாலுவேட் தி ப்ராக்ரஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர் that ultimately enhance economic growth and development of the country. சரிங்களா? அவங்க ஒரு புதிய தொழில் கொள்கையை கொண்டு வராங்க. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதே மாதிரி முன்னேற்றத்தை மேம்படுதல் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நிறையா நம்முடைய கைவினை பொருட்கள் விவசாயிகளை வஞ்சிக்க செஞ்சாலும் இந்தியர்களை வஞ்சிக்க செஞ்சாலும் இந்தியாவில் என்னாச்சு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுச்சுங்க. இட் இன்க்ளூட்ஸ் என்ன நடந்ததுங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்தாங்க, கொள்கைகள் கொண்டு வந்தாங்க, பாலிசிஸ் விதிகள் கொண்டு வந்தாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குமுறைகள் கொண்டு வந்தாங்க, ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ் உரிமை அமைப்பு கொண்டு வந்தாங்க, இன்சென்டிவ்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஊக்கத்தொகை, யாராவது வேலைக்கு வராட்டி தண்டனை, டாரிஃப் பாலிசி, கட்டண கொள்கை, லேபர் பாலிசி, சரிங்களா, கவர்மெண்ட் ஆட்டிடியூட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அட் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடையும் தருணத்தில் நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எக்கனாமிக் அண்டர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. பொருளாதார வளர்ச்சியின்மையே கிடையாது. கிராஸ் பவர்ட்டி, கடுமையான வறுமை இருந்திருக்குது.
படித்தவர்கள் கல்வி அறிவு 84% தான் இப்போ தற்போது இருக்குது இல்லையா, அதை விட அதிகமாக இருக்குது. வைடு ப்ரிவலன்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் ஸ்டார்க் லோக்கல் இன்எக்வாலிட்டி, பரவலான நோய்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, சரியா. 1919 அந்த வாக்குக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நோய் வந்து, அதாவது இந்த எப்படி கொரோனா இருந்துச்சோ அதே போல் தான் இங்கேயும் அப்பயும் இருந்திருக்காங்க. வறுமை இருந்திருக்குது, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஃபெமினிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சம் இருந்திருக்குது. நிறைய லட்சக்கணக்கில் பேர் இறந்துருக்காங்க. எப்போது இந்த இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி. எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி அப்படின்னா, யார் கையில் இந்தியா போச்சு? கண்டிப்பாக வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு கையில் தான் போச்சு. ஒரு பெரிய சவால்கள் அவர் ஃபேஸ் பண்ணுற நிலைமை வந்துருச்சு. என்ன? த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி ஃபார் தி சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. அந்த நாட்டை சமூக மாற்றத்திற்காக அவர் கொண்டு வர வேண்டியது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய முக்கியமான சூழ்நிலையில் ஆயிடுச்சு. அப்போ தான் 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வர்றாருங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியோடைய முக்கியமான மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு எக்கனாமிக் மாடல், கலப்பு பொருளாதார மாதிரியை கொண்டு வர்றாரு. இந்த இடத்துல இட் இஸ் கிளாசிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ் இன்டு 4 பிராட் ஏரியாஸ், 4 பெரிய வகைகளாக பிரிக்கப்படுறாங்க. முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், அது பப்ளிக் செக்டர்ஸ், பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வர்றது. அவங்கள தான் வந்து மூல தொழில் கொண்டு வர்றது. இந்த பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து ஒரு சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு படை வச்சுருக்கோம். இது ஒரு துணைப்படை இல்லையா, இது ஒரு துணைப்படை, சபார்டினேட் ஆர்மி. இது சிஐஎஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ்க்கெலாம் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிஐஎஸ்எஃப் தான். பயங்கரமான பவரில் அவங்க வந்து வேலை செய்வாங்க, நேரடியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில். தற்போது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 டேஸில் இதில் வந்து கமாண்டோ படையை கொண்டு வராங்க. அந்த கமாண்டோ படை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கமாண்டோ படையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இனிஷியலாக ஒரு 30 பேர் கொண்ட கமாண்டோ படை மீண்டும் 100, 200, 300, 500 அதிகமான பெண்கள் வந்து சிஐஎஸ்எஃப் ப்ளஸ். இதான் ஃபஸ்ட் டைம் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் சேர்த்துருக்காங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக. சரி, வேறு என்ன இண்டஸ்ட்ரீஸ்? அந்த 4 பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒன்று வந்து பார்த்துட்டோம் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து பாருங்கள் பேசிக் கீ இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டர், பொது மற்றும் தனியார் துறை. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட 6 இண்டஸ்ட்ரீஸ். அது கோல் இண்டஸ்ட்ரீஸ், அயான் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஷிப் பில்டிங், டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகிராஃப், ஒயர்லெஸ் இண்டஸ்ட்ரீஸ், மினரல் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி நிறையா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. தி இண்டஸ்ட்ரீஸ் வேர் டு செட்டப் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் நடத்துகிறாங்க. அது வந்து தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக இது நடத்துகிறாங்க. தி எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ் வேர் அலோவ்டு டு கண்டினியூ. அது இல்லாமல் குடிசை தொழில் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களும் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 18 இண்டஸ்ட்ரீஸ் செக்டர்ஸ் இருக்காங்கம்மா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி கெமிக்கல்ஸ், சரியா, சுகர், காட்டன், டெக்ஸ்டைல், உல்லன் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட், பேப்பர், சால்ட், மெஷின் டூல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ரப்பர், ஏர், சீ டிரான்ஸ்போர்ட், மோட்டார், டிராக்டர், எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி ஒரு 18 வகையான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ் மட்டும் இல்லாமல், அதாவது பப்ளிக் செக்டர்ஸும் சொல்லுவாங்க. இதில் வந்து சில செக்டர்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸாகவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க, சரிங்களா.
இதில் வந்து இதே சேம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சிலது ப்ரைவேட் செக்டரும் இருக்காங்க, சிலது கோஆப்ரேட்டிவ் செக்டர். எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கவர்மெண்ட்டுடைய டிஎன்பிஎல். இன்னொன்று இருக்குது எஸ்பிபி இல்லையா, இவங்க வந்து ப்ரைவேட் செக்டர். ஸோ ஒரே இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரைவேட் செக்டரும் வச்சுருக்காங்க, அதே போல் வந்து கவர்மெண்ட்டும் அண்டர்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1948 இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியுடைய ரெசல்யூஷன்ஸ் ஐபிஆர் சொல்லுவாங்க 1948. ஸோ தொழில் கொள்கை தீர்மானம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டேட் மோனோபோலிஸ், மாநில ஏகபோக நிறுவனங்கள். மோனோபோலிஸ்னால் அவங்க மட்டும்தான், ஒரே நிறுவனம் தான் உற்பத்தி செய்வோம், வேறு யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் தயாரிப்பது, வெடி மருந்துகள் உற்பத்தி செய்வது, அணு ஆற்றல், ரயில் போக்குவரத்து, இது எல்லாமே ப்ரைவேட்டுக்கு கொடுக்கவே இல்லை. நேரடியாகவே இந்திய அரசாங்கமே மோனோபோலியாக இருக்காங்க. ஒரு ஆயுத உற்பத்தி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு யாருமே ஸ்டார்ட் பண்ண அனுமதிக்கவே மாட்டாங்க. அது வந்து டோட்டலி நேஷ்னல் அஃபென்ஸாக அது வந்து வச்சுருக்காங்க ரூல்ஸ். அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் கோல், அயர்ன், ஸ்டீல், ஷிப் பில்டிங், ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங், டெலிஃபோன், டெலிகிராஃபு, இந்த ஒயர்லெஸ்ஸு, மினரல் ஆயில்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இவங்களே வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிலது வந்து ப்ரைவேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை தொழில்கள் இல்லாமல் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்கள். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி மெஷினரி, கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர், சுகர், பேப்பர், சிமெண்ட், காட்டன், உல்லன் இண்டஸ்ட்ரீஸ், இப்படின்னு நிறையா லிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து மேலோட்டமாக படிச்சிடக்கூடாது, சரிங்களா? ஸோ பின்வரும் எவை, பாருங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் எவை ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்கள் அல்ல, ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்கள் அல்ல, ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ் இதில் எது இது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டானா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து வச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். அதனால் மேலோட்டமாக இதை படிச்சிடாத, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கணும். ஸோ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசாகவே கொடுக்கல. ஸோ தனியார் துறை, கூட்டுறவு நிறுவனம் எல்லாமே திறக்கப்பட்டது. எப்போது? இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தொழிற் கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. இந்த 1956 1948 இந்தியா பெரும் வளர்ச்சிலாம் கிடையாது, அது வளரும் இந்தியா. ஸோ எக்கனாமிக் க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், நம்ம க்ரோயிங் இந்தியாவில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா. இந்தியா அடாப்டட் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, சரியா? சோசியலிஸ்டிக் பேட்டர்ன், அதாவது அந்த சோசியலிஸ்டிக்கிறது மகளனோபிசின் வளர்ச்சி மாதிரி அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ 1956 கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான தொழில்கள் பிரிக்கப்பட்டன, சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஏ, இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஆல்ரெடி. ஷெட்யூல் ஏ, there are 17 industries was exclusively responsible of the state. 17 industries-ல 4 industries என்னது? ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், ஏர் டிரான்ஸ்போர்ட், சரிங்களா? இது முழுவதுமாகவே முன்னாடி பார்த்தது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணிக்குவாங்க. The new units in the remaining industries were developed by the state. மற்றது தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ரயில்வே துறைங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நேரடியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இது ஷெட்யூல் ஏல உள்ளது. ஷெட்யூல் பியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னன்னா ஒரு 12 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுங்க, சரிங்களா? அந்த 12 இண்டஸ்ட்ரீஸ் வந்து was open to both private and public sectors. பப்ளிக் செக்டர்ஸும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸும் அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதான் ஷெட்யூல் பி, அட்டவணை பி அப்படின்னு. அடுத்தது ஷெட்யூல் சி, 3வது பிரிவு தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல் அதர் இண்டஸ்ட்ரீஸ் நாட் இன்க்ளூடட் தீஸ் 2 ஷெட்யூல்ஸ். இந்த 2 ஷெட்யூல் ஏபியில் இல்லாத இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் 1958 புதிய தொழிற்கொள்கையில் இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க, ஐபிஆர் 1956. இந்த தீர்மான கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா
the importance of cottage, small scale industries for expanding employment opportunities and for wider decentralization of economic powers and activity. அந்த 56ல் இந்த தொழில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா பொதுத்துறைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தனியார் துறையை பெரிய அளவில் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. சரிங்களா? அது இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the emphasis on reduction of regional disparities. அரசாங்கம் குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரடியாக மானியம் அளித்து பெருமளவு உற்பத்தியை கட்டுப்படுத்த பல விதமான வரிகளையும் அரசு விதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பெருசாக அது வந்து டெவலப் ஆகவே இல்லை. ஸோ பப்ளிக்ஸ் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1956, 60, 65லலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அவ்வளோ கஷ்டம். நீங்கள் வந்து லோன் வாங்குறதுலேருந்து, இடத்த வாங்குறதுலேருந்து, பர்மிஷன் வாங்குறதுலேருந்து எவ்ரிதிங் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்போம். அப்போது இந்த ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்கவங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. The public sector enterprises were given greater role to develop these areas. அவங்க வந்து நிறையா என்ன சொல்கிறதுங்க, தொழிலை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு உழைக்கிறாங்க. சரிங்களா? சரி, 1965லேருந்து 91 வரைக்கும் நேருக்கு அப்புறம், ஏன்னா நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இல்லை, அதுக்கப்புறம் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 successive மான்சூன்ஸ் ஃபெயிலியர் 1965 அண்டு 1966. இதான் பெரிய அடுத்த ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தொடர்ச்சியாக 2 பருவமழை நம்மளுக்கு வந்து பொய்த்து போயிட்டது, பெய்யவே இல்லை. அதனால் நமக்கு என்னன்னா உற்பத்தி ஜென்ரலாக வந்து விவசாய உற்பத்தி பெரும் பாதிப்பு நமக்கு. ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரோஸ் டு 12% from 1965 to 1968. ஃபுட் ப்ரைஸஸ் ரோஸ் 20%. ஜென்ரலாக வந்து உற்பத்தி குறைஞ்சா என்ன ஆகுங்க, உணவுப் பொருட்களுடைய விலை 20% அதிகமாகிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நிலைமை என்னங்க, 1962 சைனா வார், 1965 பாகிஸ்தான் போர். இந்த 2 போரையும் நம்ம வந்து பேஸ் பண்ணுறோம். நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட எவ்வளோங்க, 7.3% ஆஃப் ஜிடிபி இன் 66 மிகவும் குறைஞ்சே போச்சு. நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே இல்லாத காலகட்டம் தான் 1962, 65, கிட்டத்தட்ட 67 வரைக்கும் இந்த நிலைமை. இப்போது த ஸ்ட்ரக்சுரல் பாட்டில் நெக்ஸ் ப்ரிவேலிங் இன் தி பீரியட் ஆஃப் 1950, 1991 இந்த காலகட்டத்தில் நிலவிய கட்டமைப்பு தடைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் ராஜ். ஒரு லைசன்ஸ் ராஜுங்கிற ஒரு பிரச்சனை. நீ லைசன்ஸ் வாங்கணும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. மோனோபொலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் MRTP ஆக்ட் 1969 அது கட்டுப்பாடு கொடுக்குது. இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரியல் ISI இறக்குமதி மற்றும் தொழில்மயமாக்கல, அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு. ரிசர்வேஷன் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிலுக்கான இடஒதுக்கீடு. இன்சூரன்ஸ் வாஸ் நேஷ்னலைஸ்டு இன் 1972. ஸோ அப்போ வந்து காப்பீடுலாம் 1972 உலக தேசியமயமாக்கப்பட்டது. கோல் இண்டஸ்ட்ரி வாஸ் நேஷ்னலைஸ்டு 1973. த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் FERA வாஸ் பாஸ்டு 1973. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ், சட்டங்கள்லாம் உருவாகிட்டே இருக்குது. எதுக்காக? இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்காக. ஹையர் க்ரோத் ஃபேஸ் 1980s என்னாச்சுன்னா அதிக வளர்ச்சி கட்டம் 1980, 84, 89 வரைக்கும். அப்போ யாருன்னா ராஜீவ்காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருடைய சீர்திருத்தங்கள் ரீஃபார்ம்ஸ் 1980s எப்படி இருந்துச்சுன்னா, ரிலாக்ஸேஷன் இன் தி கிராண்ட் லைசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் உருவாக்குன்னா அதுக்கு வாங்கக்கூடிய லைசன்ஸை ரொம்ப வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? நீங்கள் இறக்குமதி நல்லா செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 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 பொருட்களை இறக்குமதி செஞ்சால் தான் அதை எடுத்து நம்ம வந்து மீண்டும் உற்பத்தி இல்லையா, ரீப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே சேல் பண்ண முடியும். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் which led to
லீட் இந்தியா டு ஹையர் growth ஓவர் 5.5% ஜிபி. ஸோ ரொம்ப இறக்கத்தில் இருந்தது, கிட்டத்தட்ட 7% ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஜிடிபி குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வந்துருச்சு. எப்போது 1984-89 நம்முடைய ஜிடிபி அப்படியே நம்ம வெளியே சொல்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய growth ரேட்டு தான் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள். 1900 1950 வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது 0.7% தான் அந்த ஜிடிபி growthே இருந்தது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி உள்நாட்டு அது நிகர உற்பத்தி சொல்கிறோம் இல்லையா, அது 1950லேருந்து 65 பார்த்தீங்கன்னா 3.5%, 80 வரைக்குமே அதே தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிச்சு 90. ஸோ 90 நம்ம மறக்க முடியாது. 1990 சரிங்களா, 91 நம்ம மறக்க முடியாது. ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டு இந்தியாவுக்கு. என்ன அந்த டேர்னிங் பாயிண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஃபோர் எல்பிஜின்னு கொடுத்துருக்காங்க. எல்பிஜின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அது இந்தியா தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பான நாடா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வருவாங்க. இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பாலிசி, இந்த பாலிசியில் நிறையா வந்து கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் இருக்கு இல்லையா, மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் கூட செய்ய ஆரம்பிச்சு. மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது ஏகபோக கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் எல்லாமே கொண்டு, அதாவது நீ யாரும் மோனோபோலியாக இருக்கக்கூடாது, யாரும் வந்து மோனோபோலியாக இருக்கக்கூடாது, இன்னொரு நிறுவனம் சேர்த்து ஆரம்பிக்கணும், இது மாதிரி கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஃபெரா கொண்டு வந்தாங்க. ஃபெரானா என்ன, அந்நிய செலவாணி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன்ஸ் ஆன் ஃபாரின் கேபிட்டல் அண்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஐ கொண்டு வந்தாங்க. என்னது, கவர்மெண்ட் என்கரேஜ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி. அதே மாதிரி பாலிசி மெஷர்ஸ் அட்ரஸ் டு பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஐ லைக் கிரெடிட், மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட், ஃபிஸ்கல் அண்ட் ஃபினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். அது தொழிலை வந்து தொழில் முனைவோர், தொழில்நுட்பம், சந்தைப்படுத்துதல், அதோடைய மேம்பாடு, நிதி கட்டமைப்பு எல்லாமே வந்து இந்த எஸ்எஸ்ஐ கொண்டு வந்தாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பிறகு பப்ளிக் செக்டர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறாங்க. பொதுத்துறை நிறுவனத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது the government made the huge investment in providing infrastructure and basic facilities to the industries. நிறையா வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த எல்பிஜியை வந்து கொண்டு வராங்க. ரொம்ப ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் இது எல்பிஜி. தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். சரிங்களா, அதாவது தாராளமயம்னா என்ன, அரசாங்க கட்டுப்பாட்டை குறைத்தல், அதான் ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் அந்த லிபரலைசேஷன். எல்லாத்தையும் லிபரலைஸ் பண்ணிட்டாங்களாமா. ப்ரைவேட்டைசேஷன், இன்க்ரீஸ் தி ரோல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி ப்ரைவேட் செக்டர். இதெல்லாம் இருக்குதோ, இப்போ நீ வந்து ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கம்பெனி இருந்தால் இன்னொரு கம்பெனி ப்ரைவேட்டில் நீ வச்சுக்கப்பா. ஸோ அது மாதிரி நம்ம ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறைக்கு லாபம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா எக்கனாமிக்கலாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, அதான் முக்கியமானது. குளோபலைசேஷன், உலகமயமாதல், அது உலக பொருளாதாரத்துடன் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஒப்பிடு பார்க்குறாங்க, இன்டகிரேட் பண்ணி பார்க்குறது தான் இந்த குளோபலைசேஷன். ஸோ இது மாதிரி செஞ்சனால இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் எப்போது 1991 சொன்னேன் இல்லைங்களா, எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட தொழில் புரட்சி காலமே சொல்லலாம். சரிங்களா, இந்த எல்பிஜி சிஸ்டமில் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே, ஓனர்ஷிப் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் மூலதனம் பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சரக்குகள் உலகமயமாதலுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாலிசி தான் முக்கியமானது. த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் பை தி கவர்மெண்ட் டுவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, என்னென்ன தொழில் கொள்கைக்கு முக்கிய முயற்சிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். அதாவது நீங்கள் வந்து தொழில் உரிமங்களை ஒரு முறை வாங்கினா போதும், சும்மா நீங்கள் வந்து ரினியூவ் பண்ணுறதுக்காக போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதே மாதிரி
ரினுவல் கிடைக்காம போச்சு அப்படின்னா அந்த உற்பத்தி பாதிக்கும். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டர், தொழில்துறை உள்ள ஒதுக்கீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கிக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பாலிசி தனியாக கொண்டு வராங்க, பிஇஎஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட். ஸோ எம்ஆர்டிபி ஒன்று இருக்கு இல்லையா, மோனோபொலி ரெஸ்ட்ரிக்ஷனு, அதை வந்து ஒழிக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எஃப்ஐபி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி, இது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஸோ டீலைசன்சிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் ஆல் ப்ராஜெக்ட் எக்ஸப்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ நிறையா ப்ராஜெக்ட்டு எக்ஸப்ட் ஷார்ட் லிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கத்தின் மூலமாக சிவப்பு நாடா முறை முடிவுக்கு வருது. சிவப்பு நாடா முறைன்னு ஒன்று இருந்தது, அதுவும் முடிவுக்கு வந்துடுது. தொழில் உரிமை கொள்கை கீழ் தனியார் துறை தொழில்கள் அதிகமாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே போல் தொழில்துறையில் இருக்கக்கூடியது ஒதுக்கீட்டு பண்ணுறனால கிட்டத்தட்ட என்னாச்சு, பப்ளிக் செக்டர்ஸ் நிறைய அதிகமான முதலீடில் அவங்க கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே மட்டும் கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ மற்றெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அட்டாமிக் எனர்ஜி, அதே மாதிரி ஆர்ம்ஸ், இந்த அம்யூனேஷன்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, மினரல் ஆயில்ஸ், ரயில் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாங்க. தன் கண்ட்ரோலே வச்சுக்கிட்டே வந்து எல்லாமே மற்றதெல்லாம் வந்து ப்ரைவேட்டேஷன் பண்ணிட்டாங்க. மேன் பவர் ரேஷ்னலைசேஷன், எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, எம்ஓயூ. அதே மாதிரி பிஐஎஃப்ஆர் ரெஃபரல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே கொண்டு வராங்க. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஓயூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டல் யூனிட் சிஸ்டம், அதுவும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது நிறையா வந்து ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இஓயூ கொண்டு வர்றது, அது எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. இப்போது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இங்கே பயன்படும். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே லோக்கலில் யாரையும் நான் சேல்ஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாகவே வந்து வெளிநாட்டுக்கு ஆர்டர் வாங்கி அங்கேயே சேல்ஸ் பண்ணிடணும், இங்கே கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இது இருக்குது பார்த்திங்களா, பனியன் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, திருப்பூரில். நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டல் யூனிட் தான் இருக்குது. அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டியான பனியன்கள் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கா தான் இஓயூ, எக்ஸ்போர்ட் ஓரியன்டல் யூனிட். அடுத்தது பாருங்கள், ரீஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். அந்த பொதுத்துறை தொடர்பான என்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் எய்ம்ட் அட் என்ஹான்சிங் தி எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் தி செக்டர். அவங்க வந்து திறமையாகவும் இருக்கணும், தன்னாட்சி வழங்குதலையும் அவங்க இருக்கணும், போட்டிலையும் இருக்கணும் அந்த பப்ளிக் செக்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. The government identified strategic and priority areas of the public sector to concentrate. Loss making PSUs were sold to private sector. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாரிடம் ஒப்படைக்கும் நோக்கத்தில் இல்லாமல் சில நிறுவனத்தை மட்டும்தான் அவங்க வந்து ப்ரைவேட்டேஷன் கொண்டு போகிறாங்க. இந்த எம்ஆர்பி ஒழிச்சனால என்ன ஆகுது, எம்ஆர்டிபி இல்லையா, எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து ஒழிக்கிறாங்க. அதனால் என்னாச்சு, இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குல்ல, ஹேஸ் அபாலிஷ்டு மோனோபொலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் 1969. அதனால் டெவலப்மெண்ட் நிறையா ஆகுது. இந்த பாலிசி என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளாதார போட்டி நடைமுறைக்கு நிறையா வந்து கண்காணிக்கிறாங்க. தனியார் துறைகள் அதிகமாக ஒரு உற்பத்தியில் போட்டியிட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த ஒரு அருமையான 1991 அப்புறம் நடந்த ஒரு எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவி, மொபைல், லேப்டாப், சரிங்களா, ஏன் வாஷிங் மிஷின், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாமே எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வேல்பூல் அப்படிங்கிற ஒரு வாஷிங் மிஷின் வந்து அமெரிக்காவுடையது. அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் வந்து கம்பெனி வச்சு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுடைய பிராண்டை போட்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை சேல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குறைந்த விலையில்
தரமுள்ள பொருட்களை வெளிநாட்டு பொருட்களை வாங்க முடியும். தரமுள்ள வெளிநாட்டு பொருட்களை வாங்க முடியும். ஹெச்பி கம்பெனி, டெல்லு லேப்டாப்ஸு, இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போனாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக இப்போ உள்ள எக்கனாமிக்கு க்ரைசிஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து 50% வந்து டேக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருள்களையும் முதலில் வாங்குங்கள், அப்போ தான் வந்து இந்தியா வந்து டெவலப் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த பாலிசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? 1991 இந்த எஃப்டிஐ கொண்டு வந்தனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பெசிஃபைடு லிஸ்ட் ஆஃப் ஹை டெக்னாலஜி, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரியாரிட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ் wherein automatic permission was granted for the FDI up to 51% foreign equity. ஸோ 51% என்ன அனுமதிக்கிறாங்க, பாதிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க. என்னது, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நேரடியாக முதலீடு செஞ்சு உங்களுடைய பங்குகளை வந்து தொழிற்சாலை உருவாக்கி உங்களுடைய பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது. த லிமிட் வாஸ் ரைஸ்டு டு 74%. 51% வந்து 74%, ஏன் 100% கூட டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அனைவரும் இந்தியாவில் வந்து கம்பெனி வச்சு அதை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு, ஒரு போர்டு கூட ஆரம்பித்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லி ஒவ்வொரு போர்டு ஆரம்பித்து பார்த்துட்ருக்காங்க. இந்த எல்பிஜியில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன நடந்திருக்குது அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்திருக்குது, இன்க்ரீஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, வெளிநாட்டில் முதலீடு அதிகரிச்சிருக்குது. இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி அதிகரிச்சிருக்குது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்க்ரீஸ் ஜிடிபி க்ரோத் ரேட், முக்கியமானது ஜிடிபி வளர்ச்சி விகிதம் அதிகமாச்சு, இது ரொம்ப அதிகமான ப்ளஸ். ஸோ மைனஸ் என்னங்க, இன்க்ரீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அதிகரிச்சாமல் என்னாச்சு, எல்லாம் ஆட்டோமேஷன் போயிடுச்சுங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக். சிம்பிளாக ஒன்று சொல்லப்போனால், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து அந்த சிமெண்ட்டு மூட்டையை பின்னாடி, அதாவது முதுகு பின்னாடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 லேபர்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்பாங்க, அந்த லாரியில் வந்து அட்டி போடுவாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி என்ன, கன்வேயர் வந்துருச்சுல, இங்கே சுவிட்சு தட்டாலே போதும், அதுவே வந்து அட்டி போட்டு நீட்டாக பண்ணிச்சு. அங்கே 100 பேருக்கு வேலை இல்லை, குறைஞ்சது 5 பேர்த்து இருந்தாலே போதுங்க, அந்த வேலையை செஞ்சிடலாம். அப்போ என்னாச்சு, வேலையின்மை அதிகமாகிடுச்சு. டிக்ரீஸ் இன் டேக்ஸ் ரிசிபெண்ட், வரி குறைவு, அதாவது வரி வரவு இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதனால் எதிர்மறையாக எல்பிஜியோடைய இம்பேக்ட்ஸை சொல்லியிருக்கோம். இதுவே பாருங்கள், இந்த குளோபலைசேஷனில் ப்ரைவேட்டேஷன் நடந்தால் சொன்னோம். இப்போ குளோபலைசேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட், நிறைய சந்தைகள் விரிவாக்கமானுச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள் கட்டமைப்பு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஹையர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், சரிங்களா, உயர்ந்த வாழ்க்கை தரம் கிடச்சிச்சு சொன்னேன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ், பன்னாட்டு ஒத்துழைப்பு கிடச்சிச்சு, அது பாசிட்டிவ். நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை கட் த்ரோட் காம்படிஷன்ஸ், நெருக்கடி வந்துருச்சு, நெருக்கடி போட்டி. ரைஸ் இன் மோனோபொலி, டிஸ்கரேஜ் டொமஸ்டிக் ஃபேம்ஸ், இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிறது குறைஞ்சிருச்சு. சரிங்களா? இன்க்ரீஸ் இன் இன்இக்வாலிட்டிஸ், இது எல்லாமே வந்தனால என்னாச்சுங்க, இந்த குளோபலைசேஷனில் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களே, அந்த சீர்திருத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன இம்பேக்ட் நடந்திருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ், பணவீக்கம் என்னங்க குறைஞ்சிருச்சு. 17% ஆகஸ்ட்டு 1991 இருந்தது, 8.5% 2.5 வருஷத்தில் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் $1.2 billion இன் ஜூன் 1991 டு ஓவர் $15 billion 19. அப்போ ஜிடிபி பயங்கரமாக க்ரோத் ஆனிச்சு, அது பாசிட்டிவானது இந்தியாவுக்கு. ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னாச்சு, அதுவும் குறைஞ்சிருச்சுங்க. 8.4% 1991, 5.7 1992, 93. ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த ஃபிகர்ஸை சாதாரணமாக பார்த்துடாதீங்க. இதுவும் எக்ஸாமில் இந்த எல்பிஜி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பாலிசியில் வந்து
இது மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 1990-91 வந்திருக்குது, அதே மாதிரி 1992-93 எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தா தான் நம்ம படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் மோர் தென் டபுள்ட் ஃப்ரம் 1990 to 93-94. ஸோ இதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம இந்தியாவுக்கு நடந்தது. ஸோ இதான் வந்து அந்த டெவலப்மெண்ட் எப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நடந்திருக்குது. அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸு, அதர் இண்டஸ்ட்ரீஸ், மைனிங், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கேஸ், வாட்டர் சப்ளையில், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இந்தியாவுடைய அதிகமான எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்றும் என்னதுங்க எதில் இருக்குது? சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். ட்ரேட், ஹோட்டல், ஃபினான்ஷியல், டிஃபென்ஸ் இதில் தான், அதே மாதிரி இன்சூரன்ஸ் இதில் தான் நம்மளுடைய அதிகமான எக்கனாமிக் க்ரோத்து கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் க்ரோத் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங் பேசிக் ஃபேக்டர்ஸ். உற்பத்தி வளர்ச்சியை அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட், நிலத்தின் இருப்பு இருக்கணும். ஸோ இடம் இருந்தால் தானே நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டி ஒரு கம்பெனி நடத்த முடியும். பெட்டர் அண்ட் சீப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரயில்வேஸ் அண்ட் ரோட்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து பாருங்களேன், கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் நிறைய கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி எஃபிஷியன்ட் போர்ட் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 24/7 அவைலபிலிட்டி ஆஃப் சீப்பர் பவர். மின்சாரம் வந்து 24 மணி நேரம் எப்பொழுதும் கிடைக்கிற மாதிரி இடத்துல தான் இருக்கும் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. சிம்பிள் லேபர் லாஸ், அது அந்த தொழிலாளர்கள்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்க குறைவான சம்பளத்தை எதிர்பார்க்குற மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நடத்த முடியும். சிம்பிளிஃபைடு டேக்ஸ் சிஸ்டம், எளிமைப்படுத்தப்பட்ட வரிமுறை. இப்போ கூட ரீசெண்டாக 5% மற்றும் 18% ஜிஎஸ்டி 2 அடுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். நடுவில் 23, 22, 20, 24 அதெல்லாம் வந்து எடுத்துட்டோன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டியுடைய நார்ம்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் பாருங்கள், சிம்பிள் ப்ரொசீஜர் ஃபார் கெட்டிங் கிளியரன்ஸ் லைக் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர், பவர், இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங். சுற்றுச்சூழல், வனம், நீர், மின்சாரம் போன்ற அனுமதியை வந்து பிறக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதான் இந்த டேட்டாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து செக்டர் வைஸில் கொடுத்துருக்காங்க. 1919, 20, 20, 21, 21, 22. ஸோ குறைவாக இருந்திருக்குது மேனுஃபேக்சரிங். கொஞ்சம் 21, 22 இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ்லேருந்து இதை வந்து கொடுத்துருக்கோம். இதே போல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங். உற்பத்தி அதிகரிக்க என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா பிஎல்ஐ, த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை. உள்நாட்டு உற்பத்தியில் நீங்கள் வந்து ஏதாவது அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு திட்டம் பாருங்கள், பிஎம் கதி சக்தி அப்படி ஒரு திட்டம். நேஷ்னல் மாஸ்டர் பிளான் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். தேசிய மாஸ்டர் பிளான் பன்முக இணைப்பு உள்கட்டமைப்பு திட்டம்னு அந்த பிஎம் கதி சக்தி. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. பாரத் மாலா திட்டம் எதுக்குது? டு இம்ப்ரூவ் கனெக்டிவிட்டி இன் தி நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா கேள்விப்பட்டிருப்போம், ஃபேமஸ் இல்லையா? டு கேட்டலைஸ் தி ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இன் இந்தியா. அதாவது புதுசாக தொழில் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஊக்குவிக்கிறது. மேக் இன் இந்தியா 2 1 முடிஞ்சு இப்போ 2 நடந்துருக்குது. டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ இந்தியாவில் உலகளாவிய வடிவமைப்பு உற்பத்தி மையமாக மாற்றுறதான் இந்த மேக் இன் இந்தியா. அடுத்தது பாருங்கள், அட்மனிர் பாரத் கேம்பெயின் டு கட் டவுன் இம்போர்ட் டிபெண்டன்ஸ். இறக்குமதி சார்ந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து குறைச்சிக்க செய்யக்கூடிய பிளான். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் டு சப்போர்ட் இந்தியாஸ் எக்கனாமிக் ரிக்கவரி. இந்திய பொருளாதாரத்தை வந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஆதரவளிக்கக்கூடிய அடுத்த சிஸ்டம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க, பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த SEZ
ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பூஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் வேலை செய்கிறதுக்காக ரொம்ப பயன்படக்கூடியது. இன்னொன்று வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு. எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அவங்கெல்லாம் வந்து புதிதாக ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் கீழே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2014 உருவானது இது மேக் இன் இந்தியா திட்டம். என்ன சொல்கிறாங்க? டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி கண்ட்ரி இன்டு எ லீடிங் குளோபல் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன். அது ஜென்ரலாக மேட் இன் இந்தியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியா என்னது? இங்கே வந்து செய்யுங்க, நீங்கள் இங்கே வந்து உற்பத்தி, எங்கள் இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு மேக் இன் இந்தியா. சரிங்களா? அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம என்ன வாங்குகிறோங்க? கச்சா பொருள்கள் மூலதன பொருட்களை வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி கொண்டு வந்து இங்கே மேக் இன் இந்தியா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாம் மேக் இன் இந்தியா தான். சைனாட்டிலேருந்து எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கி இந்தியாவில் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுப்போம். ஸோ அசம்பிள் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மேக் இன் இந்தியா. ஸோ நாட் ஓன்லி மொபைல், நிறைய பொருட்கள் இல்லையா, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதில் வந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி செஞ்சு, அதாவது ஒரு 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 பொருள் நீங்கள் ஃபாரினில் ஒரு உற்பத்தி செய்கிற பொருள் வந்து வாங்கினீங்கன்னா அதோடைய காஸ்ட்டு ஒரு 10,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இங்கே 2,000-3,000 வந்து இந்த மேக் இன் இந்தியா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதோடைய குவாலிட்டி வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது இல்லையா. ஃபாரினில் வாங்கின அந்த கம்பெனியும் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ண கொஞ்சம் டிஃப்ரென்ஸு குவாலிட்டி வைஸ் இருக்குது. The initiative is an open invitation to potential investors and partners across the globe to participate the growth story of New India. புதிய இந்தியாவின் வளர்ச்சியை இங்கே கொண்டு வராங்க. ஸோ அதே போல் இந்த மேக் இன் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை செக்டர்ஸில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 27 செக்டர்ஸ், 27 செக்டர்ஸ், 27 துறையில் மேக் இன் இந்தியா தன்னுடைய உற்பத்தி மற்றும் சேவைகளை வந்து செஞ்சிட்ருக்குதாமா. இதில் நோக்கங்கள் என்ன அந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் முக்கியமானது. டு அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நியூ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டெவலப்ட் already existing industries based in India to surpass that of China. முக்கியமானது சீனாவை மிஞ்சும் வகையில். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பெரிய மார்க்கெட்டு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக சைனாவுக்கு போகிற ஒரு ஐடியாவும் இருக்குது. The target of an increase in manufacturing sector growth 12 to 14% per annum over the medium term. உற்பத்தி துறை வளர்ச்சி என்னச்சுங்க, அடுத்த காலாண்டில் 12-14% அதிகமாகிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா 16-25. ஸோ கொரோனா டைமில் நிறைய கம்பெனிஸ் வந்து படுத்துட்டாங்க, நிறைய நாடுகள் வந்து உற்பத்தியை குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத் சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி நம்ம வந்து ஊக்குவிச்சிட்டோம். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்வதை வந்து மேம்படுத்துகிறோம். நிறைய வழிகளில் நிறையா இண்டஸ்ட்ரியல் பாலிசிலாம் நம்ம கொண்டு வந்தோம், ஃபாரின் டைரக்ட் பாலிசிலாம் கொண்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் அண்டு கதிசக்தி மற்றும் தொழில்துறை வழித்தடங்கள்லாம் உள்கட்டமைப்பை மேம்படுத்திட்டோம். ஸோ இந்தியாவில் வந்து முக்கியமாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பித்தானா ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு ஆரம்பிப்பான், ஒரே ஒரு கூடாரம் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கெலாம் இல்லை, நீட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லேருந்து ஒரு ஃபாரின் லுக்கு வந்து வர அளவுக்கு இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகிட்டுருக்குது. திஸ் இஸ் ஹெல்பிங் ட்ரைவ் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன், டெவலப்பிங் ஸ்கில், protecting intellectual property IP, the building best in class manufacturing infrastructures. ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். அது வந்து எக்ஸாமில் காரணங்கள் கூற்றுகள் அதில் வந்து கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த இவ்வளோ பெரிய டாபிக் இருக்குது. இந்த டாபிக் ஆக்சுவலி எங்கே இருக்குது நம்ம பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்தியன் எக்கனாமி அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிற டாப்பிக்கில்
இது ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். ரூரல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. ஸோ 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது, 9th எக்கனாமிக்ஸில், 7th எக்கனாமிக்ஸ், 11th எக்கனாமிக்ஸ், 10th எக்கனாமிக்ஸ், 11th காமர்ஸ், 12th காமர்ஸ், இத்தனை கலந்தில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பற்றியே நான் வந்து இதை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பல புக்கோட கண்டென்ட் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், பிஎல்ஐ ஸ்கீம்னு என்ன, பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட திட்டமாக என்ன சொல்கிறாங்க, the scheme was conceived to scale up domestic manufacturing capability accompanied by the higher import substitution employment generation. அந்த பிஎல்ஐ திட்டத்தின் மூலமாக உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதிகமாக இறக்குமதி பண்ணணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதோடைய நோக்கம் தான் அந்த பிஎல்ஐ. த செக்டர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல், இது எல்லாமே முக்கியமான வளர்ச்சிகளை சாத்தியக்கூறுகள் கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த பிஎல்ஐ கிட்டத்தட்ட எத்தனை செக்டர்ஸ், 14 செக்டர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. மொபைல் மேனுஃபேக்சரிங், மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அக்சசரிஸ் இல்லையா, அது ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ட்ரக்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ், டெலிகாம், நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ், எல்லா ஃபீல்டுலையும் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒயிட் கூட்ஸ், ஒயிட் கூட்ஸ்ன்னு அர்த்தம் இந்த எல்இடிஸ்லாம் இருக்குல்லையா, அதை ஒயிட் கூட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், சோலார், ஏசிசி, எல்லா பேட்ரி, ட்ரோன் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துலேயும் இப்போ நிறைய இடத்துல இப்போ ட்ரோன்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது ட்ரோன் மூலமாக கேமராலாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன் மூலமாக தண்ணீரை தெளிப்பது, ட்ரோன் மூலமாக சாப்பாடு இறக்குறது போகிறது எல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ கேஷுவலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனிதன் செய்ய முடியாத இந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் செஞ்சிட்ருக்கிறத கண் கூட பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு மாநாடு நடக்கும்போது ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளித்தாங்கலாம் சொல்ல, இப்போ மனுஷன்லாம் தெளிக்க முடியுமா, ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளித்தாங்க. அடுத்து அந்த இன்சென்டிவ் கிவன் ஆர் கால்குலேட்டட் டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி இன்க்ரிமெண்டல் சேல்ஸ், த எம்ஃபசிஸ் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒவ்வொரு பெரிய நிறுவனம் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், R&D இருக்குங்க, R&D. ஸோ R&D அப்படிங்கிறது ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக செயல்படும். ஸோ ஒவ்வொருலேயும் வந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ டைரக்ட் அண்டு கொலெக்ட்ரல் ஜாப் சர்ஜ் எக்ஸ்பெக்டட் இன் 6 month ஃபைனான்ஷியல் 2020 தான் ஒரு சின்ன ஒரு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பில் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கங்க. எது எப்போ எது கேட்குறான்னு சொல்ல முடியாது. அடுத்தது பார்க்கலாம் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் செக்டர். இது ஒரு முக்கியமான செக்டருங்க, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான தூண்னே சொல்லலாம். இது இட் கான்ட்ரிபியூட்ஸ் கிரேட்லி டு க்ரோத் ஆஃப் இந்தியன் எக்கனாமி with vast network contributing about 45% of manufacturing output. உற்பத்தி இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய உற்பத்தியில் சுமார் 45% பங்களிப்பு அப்படின்னா இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான், எம்எஸ்எம்இஸ். இவங்க தான் சின்ன கம்பெனிகள். இந்த கம்பெனிகளை பாருங்கள், எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா இந்த மைக்ரோ லெவல் கம்பெனிஸ், எது மைக்ரோ ஸ்மால் மீடியம் சொல்கிறது, எது இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தென் 1 crore, 1 கோடிகளுக்கும் கீழே நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் டேன் ஓவர் வந்து 5 கோடி. ஸோ 5 கோடி டேன் ஓவராக இருக்கணும், 1 கோடி முதலீடு செஞ்சுருக்கணும். 1 கோடி கீழே முதலீடு செஞ்சுருந்தா அது மைக்ரோ அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் அப்படிங்கிறது 10 கோடிக்கு கீழே, அது 1 கோடிக்கு மேலே 10 கோடிக்கு மேலே நீங்கள் மூலதனம் பண்ணியிருக்கணும். 50 கோடி கீழே டேன் ஓவர் காமிச்சிருக்கணும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி மீடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 கோடிக்கு கீழே 250 கோடிக்கு கீழே டேன் ஓவர், எல்லாமே வருடத்துக்கு தான். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 1 டைம் தான், டேன் ஓவர் தான் முக்கியமானது. ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்டு கிடைக்கும்.
இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டிங் செக்டர் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர். எம்எஸ்எம்இ சொல்கிறோம் இல்லையா, அந்த விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விவசாயம் அது வேலைவாய்ப்பு துறை அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ தான். த எம்ப்ளாய்மெண்ட் டு அரௌண்ட் 120 மில்லியன் பர்சன்ஸ் இன் இந்தியா. 120 மில்லியன் நபர்கள் வந்து வேலைவாய்ப்பை இதன் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இல்லை, இந்த எம்எஸ்எம்இ துறையில் தான் போகிறாங்க. பப்ளிக் செக்டர் தனி இல்லையா. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி இந்த எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36.1 மில்லியன் யூனிட்ஸ் த்ரூ அவுட் தி ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் country. The MSME contributes 6.11 of the manufacturing GDP, 24.63% of GDP from the service sectors. ஜென்ரலாக இந்த சர்வீஸ் சேவைத்துறையில் தான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நம்ம ஜிடிபி கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் இந்த எம்எஸ்சி மூலமாக எக்ஸ்போர்ட்ஸு அதிகமாக கிடைக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் இந்த எம்எஸ்சி மூலமாக நான் பார்க்கணும். எம்எஸ்எம்இ. அடுத்தது பாருங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம் இல்லையா, எஸ்எஸ்ஐ. அது இவங்க தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க. இந்த பிரிங்கிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த ஹெல்ப் இன் மொபிலைசேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸ், சிறு தொழிலுக்கு வந்து வளங்களை வந்து உள்ளூர் வளங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான எஸ்எஸ்ஐ தான். ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ், சிறு தொழிலை வந்து ஏற்றுமதி செய்வதே இது முக்கியமானது. காம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய அளவிலான தொழிலுக்கு சிறு தொழில் நிறுவனங்கள் முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஐசிஎஃப்னு கேள்விப்பட்டீங்களா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, பெரம்பலூரா, சென்னைக்கு பக்கத்தில். அந்த கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியை சுற்றி நிறையா கம்பெனிஸ் இருக்குங்க, சுற்றி கம்பெனிஸ் இருக்கும், கச்சன்னு இருக்கும். அதெல்லாம் எல்லோரும் எஸ்எஸ்ஐ, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்கு அந்த கம்பெனி சுற்றி இருக்குன்னா, இந்த ஐசிஎஃப்பில் தயாரிக்கக்கூடிய என்னது ரயில் பெட்டியை தான் தயாரிக்கிறாங்க. ரயில் பெட்டிக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள், சரிங்களா, ஆக்சசரிஸ் இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்காகவே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போல்ட் ஒன்று செய்யணும் அப்படின்னா வச்சுங்களேன், அந்த ஐசிஎஃப் செய்ய முடியாது. அந்த போல்ட்டு எத்தனை போல்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி வெளியே வருதுன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10,000 போல்ட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 போல்ட்டை டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஒரு 10,000 போல்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டு, இன்னொரு 10,000 போல்ட்டு வேறு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அப்போ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா ஐசிஎஃப்பால் முடியாது. அவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 மிஷின் வச்சுருப்பான், 2 சைஸில் 2 மிஷின் வச்சுருப்பான், 10,000 போல்ட்டு இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னும் வேறு ஒரு கம்பெனி வேறு ஒரு சைஸில் 2 போல்ட் ரெடி பண்ணி கொடுப்பான். போல்ட்டு மட்டுமா, எல்லா விதமான பார்ட்ஸுகளை செஞ்சு கொடுக்குறது தான் இந்த எஸ்எஸ்ஐ, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் மீட் கன்சியூமர் டிமாண்ட், நுகர்வோருக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பூர்த்தி செய்கிறது. டெவலப் என்டர்பிரனர்ஷிப், இந்த எஸ்எஸ்ஐலாங்க ஓனர்ஷிப் வந்து தொழில் முனைவோர் அதிக பேர் ஊக்குவிக்கிற மாதிரி வரும். சரி, இது வந்து ஒரு இந்தியன் எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கான் பாருங்கள். எஸ்ஐடிபிஐ என்பது விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கிறோம். இது எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்ஐடிபிஐ. ஸோ ஏன் இதை மட்டும் தான் படிக்கணுமா? இது போல் கேட்டிருக்கான் அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் படிக்கணும். அதை படிச்சுட்டு இப்போ இது கேட்டிருக்கான இதை மட்டும் படிச்சுட்டு பேர் வந்து குறுகிய நேரோ மைண்ட். இதை படிக்கக்கூடாது, இதையும் படிச்சுக்கணும், இது எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு கேள்வி, வென் வாஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ ட்ரேட் பாலிசி இன்ட்ரடியூஸ்? கேள்விப்பட்டிருக்கோம் 1991. அதுதான் வந்து புதிய வாணிப கொள்கை, புதிய தொழில் கொள்கை மாடர்ன் அப்படின்னு சொல்ல போனோம்னா கண்டிப்பாக நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தான். பிறகு எதுவும் இல்லை. பிறகு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி மாற்றினாங்களா? இதிலே நம்ம க்ரோத் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்தியா இஸ் நாட் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். மறந்துடாதீங்க, பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்தியாவை.
பொருளாதார வளர்ச்சினே சொல்கிறதில்ல, பொருளாதார மேம்பாடு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எக்கனாமிக் க்ரோத்னால் பணம் மட்டும்தான் அதிகமாகும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி FIPR எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1948 அதான் முதல்ல இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, 56, பிறகு 61ன்னு நினைக்கிறேன் இல்லையா, 61, 62, 4வது வரும்போது தான் 1991. ஸோ MRTP ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்க? 1969. எப்போ அபாலிஷ் பண்ணாங்க? 1961, 62 தான் அபாலிஷ் பண்ணாங்க. அதுவும் எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்க, எப்போ இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க, ரெண்டையுமே படித்து வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் எசென்ஷியல் ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபார் தொழில் மயமாக்குதல். இதற்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கியமானது? அச்சீவிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியை அடைதல், அது பொருளாதார மேம்பாடு அடைதல், அதுதான் அதோடைய கேள்விக்கான ஆன்சர். அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தூரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த ஒரு காரணி தூரித தொழில் மயமாக்குதல் பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா தொழில் உரிமம் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தாலும் இதெல்லாம் வரும் வராது அப்படின்னு பிரிக்கவே முடியும். எந்த ஒரு தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பண்ண 1991 ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானத்தில் தான். ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நீங்களும் புக் எடுத்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இந்த எக்கனாமிக் க்ரோத்து, இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்தை எடுத்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.